ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக வாக்காளர் அட்டைதாரர்களுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியேறிருக்கு. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தமிழகம் முழுவதும் உங்களுக்கான வாக்காளர் சிறப்பு முகாம் இன்றைக்கும் நாளைக்கும் ஏற்படுத்துகிறாங்க. இந்த சிறப்பு முகாமில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான ஓட்டர் சர்வீஸை நீங்கள் பெற பாருங்க. ஸோ முகாம் என்றைக்கு நடைபெற போகுது அப்படின்னா 16/11/2024 சனிக்கிழமை, 17/11/2024 ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கும் நாளைக்கும் உங்களுக்கான சிறப்பு முகாம் ஏற்படுத்துகிறாங்க. அதேமாரி அடுத்த வாரம் 23/11/2024 சனிக்கிழமை மற்றும் 24/11/2024 ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கான சிறப்பு முகாம் ஏற்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதம் மொத்தமாக 4 நாட்கள் உங்களுக்கான சிறப்பு முகாம் இருக்க போது. இந்த வாரம் அதுக்கப்புறம் அடுத்த வாரம் மொத்தமாக 4 நாட்கள் வைக்கிறாங்க. ஸோ முகாமில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான சேவைகளை நீங்கள் பெற பாருங்க. இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 29/10/2024 நவம்பர் 28/11/2024 வரைக்கும் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு சுருக்கமுறை திருத்தம் 2025 கொண்டு வர போகிறாங்க. ஸோ 2025 தகுதியேற்றும் நாளாக கொண்டு ஸோ இப்போவே உங்கள் ஓட்டர் ஐடியில் அந்த ஓட்டர் லிஸ்ட் இருக்குது பாருங்கள், எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு 2025 புதிய ஓட்டர் லிஸ்ட் பார்த்தா ரிலீஸ் ஆகும். அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் வரணும். அதேமாரி உங்களுடைய அப்டேட் என்ன பண்ணணும், அப்டேட் ஆகி வரணும் அப்படின்னா இப்போவே நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணால் புதுசாக அப்ளை பண்ணாதான் உண்டு. ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் அடுத்த வருஷம், அதாவது ஜனவரி 1, ஏப்ரல் 1, ஜூலை 1, அக்டோபர் 1 இந்த தேதியில் 18 வயசு பூர்த்தி அடைபெறணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அடுத்த வருஷம் இந்த தேதியில் நீங்கள் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிறீங்க அப்படின்னா இப்போவே நீங்கள் புதிய ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் முன்கூட்டியே விண்ணப்பிக்கலாம். அதாவது வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் நாளிலிருந்து விண்ணப்பிக்கலாம். வாக்காளருக்கு 18 வயது நிறைவடைந்தவுடன் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை மறுமுறை விண்ணப்பம் செய்யாமலே வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த வருஷம் நீங்கள் ஜனவரி 1ஆம் தேதியும், ஏப்ரல் 1ஆம் தேதி, ஜூலை 1ஆம் தேதி, அக்டோபர் 1 அந்த மாதிரி உங்களுக்கு 18 வயசு அடுத்த வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது அப்படின்றவங்க இப்போவே நீங்கள் ஓட்டர் ஐடி கார்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் உங்களுக்கான 18 வயசு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான ஓட்டர் ஐடி கார்டு வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நாளைக்கு அடுத்த வாரம் உங்களுக்கான சிறப்பு முகாம் ஏற்படுத்துகிறாங்க. உங்களுக்கான முகாம் எங்கே இருக்க போகுது அப்படின்னா, நிர்ணயிக்கப்பட்ட வாக்குச்சாவடி மையங்கள் இருக்க பாருங்க, அங்கே தான் உங்களுக்கான சிறப்பு முகாம் இருக்க போது. நீங்கள் எங்கே போயிட்டு வாக்கு செலுத்துவீங்க, உங்கள் ஊரில் எங்கே ஓட்டு போடுவாங்களோ அந்த பிளேஸில் தான் உங்களுக்கான முகாம் ஏற்படுத்துகிறாங்க. ஸோ உங்களுக்கான சேவை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது நீங்கள் புதுசாக ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணவங்க ஃபார்ம் 6 படிவம் 6 பயன்படுத்தி புதுசாக ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணலாம். அதேமாரி வெளிநாட்டில் இருக்கவங்க புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறது ஃபார்ம் 6 பயன்படுத்துங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்ம் 6B பொறுத்த வரைக்கும் வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் கார்டு இணைக்கிறதுக்கு, ஸோ உங்கள் ஓட்டர் ஐடி கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறதுக்கு ஃபார்ம் 6B பயன்படுத்துங்க. ஃபார்ம் 7 பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பெயரை நீக்கிறது, வாக்காளர் பெயரை சேர்க்க ஆட்சேபனை தெரிவிக்கிறது, இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு நீங்கள் ஃபார்ம் 7 பயன்படுத்திக்கோங்க. ஃபார்ம் 8 பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுடைய அட்ரஸை மாற்றுறது, மொபைல் நம்பர் மாற்றுறது, இந்த மாதிரி அப்டேட் பண்ணுறதுலையுமே ஃபார்ம் 8 யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த சேவை பண்ணுறதாலும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். எல்லா ஃபார்மே அங்கேயே இருக்கும் ஓட்டர் சாவடி அங்கே மையத்திலே. நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபில் பண்ணி கொடுத்தாவே போதுமானது. ஸோ புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறவங்க, ஓட்டர் ஐடியில் கரெக்ஷன்ஸ் பண்ணுறவங்க, அட்ரஸ் மாற்றுறவங்க, தொகுதி மாற்றுறவங்க, மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறவங்க, இந்த மாதிரி எந்த விதமான ஓட்டர் சேவையாக இருந்தாலும் தாராளமாக இந்த முகாமில் நீங்கள் பெற பாருங்க. ஸோ உங்களால் அந்த முகாமில் கலந்துக்க முடியல அப்படின்றவங்க ஆன்லைன் மூலமாக கூட நீங்களே அப்ளை பண்ணலாம். voters.ec.government.in அந்த வெப்சைட்டில் போயிட்டு ஸோ நீங்கள் புதுசாகவும் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம், கரெக்ஷன்ஸ் பண்ணலாம், எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். அது கொடுத்து நம்ம சேனல் எல்லாமே வீடியோ போட்டிருக்கோம். ஸோ முகாமில் டேரெக்டாக போயிட்டு என்ன பண்ண முடியாது அப்படின்றவங்க ஆன்லைன் மூலமாக கூட நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள், அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா 1950 இந்த நம்பருக்கு கால் பண்ண சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் கொடுத்துருக்காங்க. ஆப் மூலமாகவும் உங்களுக்கு சேவையான செயலிகளை ஆன்லைன் மூலமாக நீங்கள் பெறலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் மூலமாக, வெப்சைட் மூலமாக
மூலமாக உங்கள் வாக்குச்சாவடி எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தி மிஸ் பண்ணாமல் வந்து பண்ண பாருங்கள். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸாக நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னா ஏஜ் ப்ரூஃப்க்கு உங்களுடைய 10th மார்க் ஷீட்டை சப்மிட் பண்ணலாம், பர்த் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணலாம், பேன் கார்டு, ஆதார் கார்டு, உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், கிசான் கார்டு, இதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை ஏஜ் ப்ரூஃபை நீங்கள் பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் முகவரி சான்றுக்கு உடைய பாஸ்போர்ட், கேஸ் பில், வாட்டர் டாக்ஸ் ரிசிப்ட், ரேஷன் கார்டு, உடைய பேங்க் புக், ஆதார் கார்டு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அடையாள சான்று ஐடென்டி ப்ரூஃப்காக பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட், பேங்க் புக், 10th மார்க் ஷீட், உடைய மாணவருக்கான அடையாள அட்டை, ஆதார் கார்டு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுங்கள். ஸோ புதுசாக ஓடிடி அப்ளை பண்ணுறவங்க அட்ரஸ் ப்ரூஃப் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஐடென்டி ப்ரூஃப் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃப் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு ஃபோட்டோ. இந்த 4 டாக்குமெண்ட்ஸ் இருந்தாவே போதுமானது. தாராளமாக நீங்கள் அப்ளை வந்து பண்ண பாருங்கள். கரெக்ஷனுக்கும் அதேமாரி டாக்குமெண்ட்ஸ் தான் வந்து தேவைப்படும். ஓகே, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இன்னிலேருந்து முகாம் ஏற்படுத்துகிறாங்க, உடனே போயிட்டு முகாமில் கலந்துக்கிட்டு உங்களுக்கான சேவை நீங்கள் பெற பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.